ஹலோ வணக்கம். பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முதல்ல வானொலியில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிருங்க. அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 20 கட் பண்ணி சேர்த்துருங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இதுக்கு அரைச்சி போடுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் தண்ணியும் சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி அதையும் இந்த வதக்கினதோடு சேர்த்துருங்க. சேர்த்து இந்த பருப்பு கூட்டுக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி இறக்கி வச்சுருங்க. அடுப்பில் வானொலி வச்சு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. அது நல்லா தண்ணி கொதிக்கவும் 100 கிராம் பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துருங்க. அது ஒரு 3-4 கொதி வரவும் 150 கிராம் புடலங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துருங்க. சேர்த்து 2ம் புடலங்காய் வேகும்போதே பருப்பும் நல்லா மலர்ந்து வெந்துருங்க. வேகவும் நாம் தாளித்து வச்சதை சேர்த்து கிளறி இறக்கிட்டால் சூப்பரான சுவையோட பருப்பு கூட்டு அருமையான டேஸ்ட்டோடு ரெடி ஆகிருங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.